அதுக்கு மேல பெற்றால் உனக்கு கடும் தண்டனை தான் அது கொடுக்கணும். அப்படி ஒரு நிர்வாகம் இல்லை இங்க. அப்ப ஆட்சியின் முறை மாறணும். இப்ப பணி நியமனமா பணம் கொடுக்கணும், பணியிட மாற்றமா பணம் கொடுக்கணும், பணி உயர்வா பணம் கொடுக்கணும். அப்படின்னா எப்படி சொல்லுங்க? இது ஜனநாயகம் இல்ல, கேடு கெட்ட பணநாயகம். அதை மாத்தணுங்கிற. இதுல புதுசான்னு சொல்றாரு தம்பி. இதுல என்ன புதுசு இருக்கு? இதுல என்ன? ஏற்கனவே நீங்க ஆட்சியில 1000 கொடுத்தீங்க மகளிருக்கு, கூட 1000 கொடுக்குறீங்க. 10 லட்சம் கோடி கடன் 15 லட்சமா ஆகும், 15 லட்சம் கோடி ஆகும். இப்ப ஆண்களுக்கு இலவச பேருந்து நாங்க கேட்டோமா சொல்லுங்க. ஏற்கனவே 1 லட்சம் கோடி இழப்புல போகுது. இப்ப இலவசமா கொடுக்குற காசை எங்க இருந்து எடுப்பிய? எங்க இருந்து? இதெல்லாம் நல்ல திட்டமா நஷ்டமா? இலவசம் கொடுக்கறது, இது கொடுக்கறதுங்கிறது ஒரு தரமான பேருந்து இருக்கா? இலவசமா நீங்க பேருந்துல பயணிக்கலாங்கிறீங்க, அது பேருந்தா? அதுல நீங்களும் உங்க குடும்பமும் போவீங்களா? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பேருந்தா அது? நீங்க பாக்குறது இல்லையா? பாதி பக்கம் பேந்துக்கிட்டு போறது, முன்னாடி இது இல்லாம இங்க இல்லாம போய்கிட்டு இருக்கும்போதே பேருந்து, இதெல்லாம் பாக்குறீங்களா? அது பேருந்தா? அது காயலாங்கடையில இருக்க பழைய இரும்பாது. யாரு கேட்டது உங்களுக்கு நீங்க இலவச பேருந்து கொடுங்கன்னு? யாரு கேட்டது? இலவச பேருந்துல போறதுக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்கன்னு பாத்தீங்கல்ல? மகளிர்லாம் சொல்லலையா? ஓசியில தானே வர, நின்று வாருன்னு சொன்னதெல்லாம் கேட்டது இல்லையா? அப்புறம் இதெல்லாம் ஒரு நலத்திட்டம்னு சொல்ல வரீங்களா? வீடு ஏற்கனவே அம்மா அம்மா வீடு, ஐயா ஐயா வீடுன்னு கட்டி கொடுத்துட்டு தான் இருந்தீங்க. அந்த வீட்டுல நீங்க குடியிருப்பீங்களா? இல்ல உங்க பிள்ளைகள் யாராவது இருப்பாங்களா? அது வீடா கோழிக்கூடா? கொஞ்சம் பெரிய கோழிக்கூடு, அவ்வளவுதானே. புதுசா ஏதாவது சொல்லுங்க, ஆக்கப்பூர்வமா ஏதாவது சொல்லுங்க. இலவச பேருந்துல தரமான பேருந்து வருது, நானே கட்டணம் எடுத்துக்கிட்டு பயணிக்கிற வசதி எனக்கு தர சொல்லுங்க. 1000 ரூபாயில 2000 கூட இல்ல, மாசம் 20,000 ஈட்டி கொள்ளக்கூடிய வேலை வாய்ப்பை என் தாய்மார்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. பண்டிகை நேரத்துல பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்ல வாழ்த்து சொல்றாரு. ஆனா தமிழர்களுக்கு எதுவுமே பண்ணாம இருக்கிறதா தொடர்ச்சியா இது வார்த்தை, தமிழ்ல வார்த்தை சொல்றதுனா, இப்ப நம்ம முதல்வர் கூட அந்த மாநிலங்கள போனா இந்தியில ஒரு வணக்கம் சொல்றது, தெலுங்கு ஆந்திராவுக்கு போனா தெலுங்குல சொல்றது, அந்த மக்களின் மொழியில ஒரு வணக்கம் நன்றி எல்லாம் சொல்லி கத்துக்கிறதா? இந்திரா காந்தி எல்லாரும் பேசுறதானே தம்பி? எல்லாரும் பேசுறதா? அம்மையார் இந்திரா காந்தி வரும்போதோ, ஐயா ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி வரும்போதெல்லாம் இதை பேசுறதான். அதனாலே நமக்கு நல்லது நடந்துரும் இருக்குமா? கோழிக்கு இறை போடும்போது கோழி மொழியில தான் பேசுங்க, பக் 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 பக்னு. நம்மளால அது இறதிங்க வரும். அடுத்த அரை மணி நேரத்துல குழம்பு சட்டியில கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அது மாதிரி நம்ம மொழியில பேசுறதுலாம் நம்ம ஆளு, நமக்கான ஆளுன்னு நம்ம நினைக்கிறது தவறு. அது ஐயாவுடைய நம்பிக்கை, அவருடைய முடிவு. அதுல என்ன சொல்றது? இப்ப நான் யாரோட கூட்டணி வைக்கிறேன்னா அந்த கூட்டணி கட்சி தோத்து போகும்னு சொல்ல முடியுமா? ஒரு தலைவர் ஜெயிக்கும் தான் சொல்லணும். அப்பதான் அவரை நம்பி நிற்கிற தொண்டர்கள் உற்சாகம் அடைவாங்க. ஒரு தலைவன் அப்படிதானே சொல்லணும். அதான் அவருடைய கருத்தை. அதை நம்ம நான் ஏற்கிறேன். போய் அதை பேசிட்டு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற கோரிக்கை இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிகமா பேசப்பட்டு வருது. யாரு ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு சொல்றது? இல்ல, ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு சொல்றது யாரு? காங்கிரஸ் கேக்குறாங்க. அது தெரியல. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னா உங்க கொடுக்கறதும் கொடுக்காத அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சி தலைமைகள் எடுக்க வேண்டிய முடிவு. அதுல நம்ம போய் கருத்து சொல்ல முடியாதுல்ல. இன்னைக்கு டெல்லியில மீட்டிங் போகுது சார். அதான் இந்த தேர்தல் எப்படி இருக்கும் நீங்க கணிக்கிறீங்க சார்? ஏன்னா உங்களுடைய நிலைப்பாடு ஆட்சி முறையில் மாற்றம் வேண்டும் நீங்க சொல்றீங்க. நான் சொல்றது இல்ல, உங்களுக்கு அது ஏற்புடையதா இருக்கா இல்லையான்னு. ஏன்னா இங்க ஆள் மாறுது, ஆட்சி மாறுது, ஆனா எந்த இதுவுமே மாறல. அப்படி இருக்கு. இங்கேயும் ஊழல் இருக்கு, இங்கேயும் ஊழல் இருக்கு, கமிஷன் இங்கேயும் கமிஷன், இங்கேயும் சாராய கடை இருக்கு, இங்கேயும் சாராய கடை, இங்கேயும் மின் தட்டுப்பாடு, இங்கேயும் தட்டுப்பாடு, சரியில்லாத சாலை, இங்கே உங்களுக்கு புரியுது, சரியான போக்குவரத்து இல்லை, இங்கேயும் கல்வி தரம் உயர்த்தப்படலை, மருத்துவ தரம் உயர்த்தப்படலை. யாருக்கு விட முடியலன்னா தனியார் மருத்துவமனைக்கு போவாங்க, யார் பிள்ளைகளையும் தனியார் பள்ளியில் தான் படிக்கும்.
என தரம் உயர்த்தப்படலை. அப்ப இதுல எந்த மாறுதலும் வரல. ஆட்சி முறையில மாறணும் தம்பி. இப்ப நீங்க ஊழல் செஞ்சிட்டீங்க, லஞ்சம் பெற்றுட்டீங்கன்னா பணியிட மாற்றம், பணியிட நீக்கம் இல்ல, பணி நீக்கம். அப்பதான் அது கட்டுக்குள்ள வரும், அப்பதான் சரியா வரும். அப்ப நான் என்ன நினைக்கிறேன், கல்வி மருத்துவம் இதையெல்லாம் தரமா கொடுத்துட்டேன் என் நாட்டு குடிகளுக்குன்னா உங்களுக்கு செலவு மிச்சமாயிருது. நீங்க ஒரு காவல்துறை அதிகாரி, உங்க பிள்ளைய நான் நல்லா படிக்க வச்சிடறேன், நல்லா படிக்க வச்சிடறேன். அது நாட்டின் செல்வம் அல்ல, வீட்டின் செல்வம் அல்ல, நாட்டின் செல்வம்னு படிக்க வச்சிடறேன். உங்கள் தாய்க்கு முடியல, அவள் வீட்டின் தாய் இல்ல, நாட்டின் தாய், தேசத்தின் தாய்ன்னு நான் மருத்துவம் பார்த்துறேன். ₹1 1 கோடி வேற நான் வைத்தியம் பார்க்கிறேன். அப்ப அந்த செலவு தரமான மருத்துவத்தை கொடுத்துறேன். அப்ப உங்களுக்கு செலவு மிச்சம். அப்ப நீ 26,000 சம்பளம் வாங்கினீங்கன்னா மேல உங்களுக்கு வருவாய்க்கு அதிகமா கைவிட்டு பெற வேண்டிய தேவையில்லாம போயிருது. அதுக்கு மேல பெற்றால் உனக்கு கடும் தண்டனை தான் அது கொடுக்கணும். அப்படி ஒரு நிர்வாகம் இல்லை இங்க. அப்ப ஆட்சியின் முறை மாறணும். இப்ப பணி நியமனமா பணம் கொடுக்கணும், பணியிட மாற்றமா பணம் கொடுக்கணும், பணி உயர்வா பணம் கொடுக்கணும். அப்படின்னா எப்படி இது எப்படி சொல்லுது? இது ஜனநாயகம் இல்ல, கேடுகட்ட பணநாயகம். அதுதான் அதை மாத்தணுங்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.